ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் ஒரு இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் நிறைய பருப்பு எடுத்துருக்கேன், துவரம் பருப்பு. அது நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு, கூடவே நமக்கு பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் நிறைய நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு 250 ml தண்ணி இருக்கும். கூட ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ கட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 பழுத்த தக்காளி, கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 3 கத்திரிக்காய், அப்புறம் 2 பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை விட தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காயும் அதே மாதிரி குவான்டிட்டி நிறையா இருக்கணும். காரத்துக்கு என்னுடைய காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இந்த காரம் எனக்கு போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற பச்சை மிளகாய் பொறுத்து காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா வேக வச்சு கடைய தான் போகிறோம். அதனால் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை. கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூடுதலாக காய்கறி, பொட்டேட்டோ, அப்புறம் கேரட், பீன்ஸ் அது மாதிரி கூட நீங்கள் காய்கறி சேர்த்துக்கலாம். இது நான் பேசிக்காக செய்கிற இட்லி சாம்பார் இது, அதனால் நான் கத்திரிக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், கொஞ்சம் நல்ல சீரகம் கூட சேர்த்துக்கிட்டு, கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்தா சீக்கிரம் நல்லா வேகும், நல்லா குழைவா. அதனால் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். 3லேருந்து ஒரு 5 விசில் வச்சுக்கலாம், வேகிறத பொறுத்து. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சதும் ஸ்டீம் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கு பருப்பு. இப்போ வெந்ததும் நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். மத்தோ இல்லை ஒரு கரண்டியோ ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா அந்த காயெல்லாம் நல்லா மையிற அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டு ரொம்ப திக்காக இருக்கும்போது தான் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா பருப்பு வேகிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்துருந்தோம். அதனால் கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் பூண்டு எடுத்துருக்கேன், தோல் உரிக்காத பூண்டு எடுத்து ஒரு 8 பழம் நல்லா தட்டி வச்சுக்கலாம், அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கடாயில் பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, கூடவே நம்ம தட்டி வச்ச பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் பொரிஞ்சதும் கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சாம்பாரை நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருந்தோம். உப்பு கூட குறைச்சது கம்மியாக இருந்துச்சுன்னா கூட இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ரொம்ப கொதிக்கக்கூடாது. சும்மா ரசம் எப்படி கொதிக்கணுமோ அது மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சாம்பார் ரெசிபி. டக்குன்னு செஞ்செல்லாம் வேக வச்சு கடைஞ்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து அந்த சாம்பார் ஓவர். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கிராம ஸ்டைலில் மேக்ஸிமம் இப்படி தான் செய்வாங்க. நம்ம குக்கரில் வச்சுருக்க அவங்க ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு சட்டிலேயோ போட்டு நல்லா வேக வச்சு செய்வாங்க. டேஸ்ட்டான செம்மையாக இருக்கும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி ஈஸியான ரெசிபி வேணுன்னா என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை.